வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த பதிவில் தவளை வீட்டிற்குள் வந்தால் என்ன பலன்? நிறைய பேர் வீட்டில் தவளை தேரை வீட்டுக்குள்ளே வரும் இல்லைங்களா? பொதுவாக பலரது வீட்டில் இருக்கும் ஒரே பிரச்சனை எதுனா வீட்டுக்குள்ளே தவளை தேரை வர்றது மட்டும்தான். இந்த பிரச்சனையை தடுக்க ஒரு அருமையான விஷயத்த சொல்ல போகிறாங்க. இந்த தவளைலாம் வீட்டுக்குள்ளே தேரெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன மாதிரி கஷ்டங்கள் நடக்கும்? இப்போது நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தையாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு சில விஷயங்களை கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ திடீர்னு நம்ம வீட்டில் பட்டுன்னு ஒரு கண்ணாடி உடையுது அப்படின்றப்ப நம்ம வீட்டில் ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு அர்த்தம். நம்ம வீட்டில் சந்தனமோ குங்குமோ கொட்டுது அப்படின்றப்ப நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். நம்ம வீட்டை தேடி நல்ல உயிரினங்கள் வந்துச்சு அப்படின்றப்போ சுப காரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இது கெட்ட உயிரினங்கள் வந்துச்சுன்றப்ப வீட்டில் பிரச்சனை நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்படி நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தையும் ஒரு முறை மூலம் தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவில் வீட்டுக்குள்ளே தேரையும் தவளையும் வந்தால் என்ன பண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாங்க இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு சில உயிரினங்கள் போன பிறகு நம்ம வீட்டில் நிறைய கஷ்டங்கள் இருக்கிறத பார்ப்பீங்க. வீட்டில் சண்டைகள் வரதை பார்ப்பீங்க. டக்குன்னு வீண் நிறைய பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா வரதை நீங்கள் கண் கூட கவனிச்சுட்டு இருப்பீங்க. அப்படியே தேரை வீட்டிற்குள் வந்தால் என்ன பலன் பார்க்கலாங்களா? தேரை வீட்டுக்குள்ளே வந்தால் அவங்களுக்கு கஷ்டம் அதிகரிக்குங்க. கஷ்டம்ன்றது பணத்தால் கஷ்டம் ஏற்படலாம், மன கஷ்டம் ஏற்படலாம், வேலை செய்கிற இடத்துல துன்பம் ஏதாவது நடக்கலாம், உயர் அதிகாரிகளால் எதுனா டார்ச்சர் ஏற்படலாம், அக்கம் பக்கத்து சண்டை ஏற்படலாம். ஆனால் ஏதாவது ஒரு கஷ்டமும் மனவேதனை ஏற்படும். முக்கியமாக நீங்கள் எந்த விஷயத்தை கவனமாக செய்ய போகிறீங்களோ, ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறீங்கன்னா ரொம்ப கவனமாக எடுக்கணும். தேரை மட்டும் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தேரை ஒரு முறை உங்கள் வீட்டுக்குள்ளே போச்சு அப்படின்றப்ப அது தடுத்து நிறைய பிரச்சனைகள் தான் வரும். அதேமாதிரி பொதுவாக ஒரு வீட்டில் தேவை மற்றும் அது ரொம்ப அதிகமாக வர்றதுக்கு காரணம் தண்ணீர் ஓட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா வரும். செடி கொடிகள் சாக்கடையில் அதிகமாக இருந்துச்சுன்னா வரும். அதனால் மோஸ்ட்லி நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிட்டீங்கன்றப்ப எல்லாம் சரியாயிடும். பொதுவாக ஒரு வீட்டில் அதிகமாக தவளையும் தேரையும் வந்தால் கடனை அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவையில்லாத ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகமாகும். கடன் அதிகமாகும், ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவுகள், ஒரு சண்டை மேலே ஒரு சண்டை, ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஒரு வீட்டில் அதிக அளவு தவளை மற்றும் தேரை வந்தால் கண்டிப்பாக அவங்க வீட்டில் பாம்புகள் வருவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆக தவளைகள் தேரைகள் வீட்டில் வராமல் இருக்கணும் அப்படின்றப்போ நிச்சயமாக நீங்கள் வீட்டை சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, தவளையாக இருந்தாலும் சரி தேரையாக இருந்தாலும் சரி நன்னீர் சாக்கடை நீரில் தான் அதிகமாக வாழும் இல்லையா? அதனால் உங்கள் வீட்டில் எப்போவுமே கொஞ்சம் வசம்பை கொஞ்சம் இடித்து தண்ணி தெளித்து வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டிங்கன்னா அது வரவே வராது. சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஸ்பூன் மிளகாய் எடுத்து பவுட்ரு மாதிரி அரைச்சி வீடு ஃபுல்லாக தெளித்து வச்சிட்டிங்கன்னா வரவே வராது. இன்னொரு முக்கியமான விஷயங்க, வீட்டில் தேரை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தவளை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் ரொம்ப வந்துகிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் எப்போவுமே சண்டை அதிகமாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? தேரை சகுனன்றது ஒரு கெட்ட நிகழ்வு நடக்க போகுதுன்றது ஒன்று அறிகுறிங்க. தேரை ஒரு சில பேர் பட்டுன்னு அவங்க மேலே விழும், தலை மேலே வரும், வயிற்று மேலே விழும். இது அனைத்திற்கும் ஒரு பலன் இருக்குது. தேரையை வச்சு நிறைய பலன்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருங்க. அதனால் தேரை வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. ஒருவேளை தேரை வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அடுத்தடுத்து நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்றது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்கள் எங்கேயாச்சும் போகிறீங்க, எங்கேயாச்சும் வர்றீங்க அப்படின்றப்போ ஒரு முக்கியமான விஷயம் ஏதோ நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம் தேரை வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அவ்வளோதான், அந்த விஷயம் தடைப்பட்டு போகும். சரிங்களா? இந்த ஒரு வீட்டில் தேரை அந்த வீட்டில் கடன் உனக்குள்ள சண்டை அதிகமாக சச்சரவுகள் அதிகமாக இருக்கும். தேரை வருவது கூட நல்லது அல்ல, தவளை கூட பிரச்சனை இல்லை. ஆனால் தேரை மட்டும் வர்றது நல்லது கிடையாது. எளிதாக யாருடைய வீட்டில் தேரை நுழைஞ்சு வர்றது இல்லை. காரணமே இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வரும், வாக்குவாதம் வரும், நிறைய கெட்டதுகள் நடந்துகிட்டே இருக்கும். அதுபோல் மிகுந்த பழைய கட்டிடங்களை கரையான் புத்து இது மாதிரி நிறைய இருக்குல்ல, கரையான் புத்து கூட வீட்டில் வரவே கூடாதுங்க. கரையான் புத்து வீட்டுக்குள்ளே நிறைய கட்டினா கூட வீட்டில் அடுத்தடுத்து பிரச்சனைகள் தான் வரும். வீட்டில் குலவை கொண்டு கட்டக்கூடாது, வீட்டில் நிறைய ஒட்டடைகள்லாம் இருக்கக்கூடாது. இது ஒன்று ஒன்றா உங்கள் வீட்டில் இருக்குன்றப்ப நிறைய பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா உங்கள் வீட்டில் நுழைய போகுதுன்னு அர்த்தங்க. இந்த பதிவை பார்க்குற யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க. நம்மளுக்கு நடக்கிற கஷ்டத்தை எல்லாம் நம்ம தான் காரணம் அப்படின்றப்போ அந்த கஷ்டத்தை நம்ம சரி செஞ்சுட்டோன்றப்ப நம்ம வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக சந்தோஷமாக இருக்குங்க. நன்றி சகோதரி சகோதரிகளே.